Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 5th standard English term 2 unit 1 hospitality அதில் இருக்க ஒரு supplementary தான் பார்க்க போகிறோம். The two pigeons. Pigeonsனா வந்து புறாக்கள். இரண்டு புறாக்களோட கதையை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேராகிராஃபாக படித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன் பண்ணுங்க. Once there lived two white pigeons. They were friends. They spent their days looking for food. During afternoons, they would rest on their favorite tree in the forest. Then they would sing and dance. Soon it would be night. They would lock their wings and sleep. ஸோ ரெண்டு வெள்ளை புறாக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருந்தது ஒரு ஃபாரஸ்டில். அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் அவங்களுடைய நாளை வந்து எப்படி செலவிடுவாங்க, ஸ்பெண்ட்னா வந்து செலவிடுறது, எப்படி செலவிடுவாங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார் ஃபுட், உணவு தேடி அவங்களோட நாட்களை வந்து செலவிடுவாங்க. டியூரிங் ஆஃப்டர்நூன்ஸ் தே வுட் ரெஸ்ட் ஆன் தேர் ஃபேவரட் ட்ரீ இன் த ஃபாரஸ்ட். மத்தியானம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரட் ட்ரீயில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஃபேவரட்னா ரொம்ப பிடிச்சமான ட்ரீ, ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது. தென் தே வுட் சிங் அண்ட் டான்ஸ். அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கும் போது நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. சூன் இட் வுட் பி நைட். தே வுட் லாக் தேர் விங்ஸ் அண்ட் ஸ்லீப். நைட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட இறகுக்குள்ளே அவங்க வந்து அவங்கள லாக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுவாங்களாம். One day it was raining heavily in the forest. The animal ran to their home. So did one of the hen pigeon. She ruffled her feathers and shook her body to remove the water. She adjusted her wings and perched on the tree and started waiting for the cock pigeon. The rain continued to pour heavily and it was getting dark. She started to worry for her friend. He is never so late. I hope he is safe. She whispered to herself. ஸோ ஒரு நாள் வந்துட்டு மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சா. ஹெவிலி அப்படின்னா ரொம்ப அதிகமாக. அப்போது மழை பெய்யும் போது எல்லா அனிமல்ஸும் அவங்களோட வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. ஒரு அனிமலுக்கும் ஒரு வீடு இருக்கும். அந்த மாதிரி இந்த புறாக்களுக்கு வந்து மரம் தான் வந்து வீடு. ஸோ எல்லோரும் போகும்போது, எல்லா அனிமலும் விலங்குகளும் போகும்போது இந்த ஹென் பீஜியன், இது ரெண்டு பீஜியன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து ஹென் பீஜியன் பெண் புறா, இன்னொன்று வந்து காக் பீஜியன் ஆண் புறா. சரிங்களா. ஸோ இந்த பெண் புறாவும் வந்து அவங்க ஃபேவரட் ட்ரீக்கு போயிடுச்சு. அண்ட் அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. அதனால ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரஃபிள்ட் ஹர் ஃபெதர்ஸ் அண்ட் ஷூக் ஹர் பாடி டு ரிமூவ் த வாட்டர். ரஃபிள்னால் வந்து சுருக்குறது. ஸோ ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துட்டு சுருக்கி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ஷூக்னா வந்து ஷேக் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து நல்லா உதறி வாட்டர் அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு எடுத்துருச்சான். ஷி அட்ஜஸ்டட் ஹர் விங்ஸ். அதுக்கப்புறம் விங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பர்ச்ட் ஆன் த ட்ரீ. பர்ச்டுனா வந்துட்டு உட்கார்றது. ஸோ ஒரு மரத்து மேலே போய் உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணுது. யாருக்காக அப்படின்னா காக் பீஜன், அதாவது ஆண் புறாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. The rain continued to pour heavily and it was getting dark. மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. She started to worry for her friend. வரினா கவலைப்படுறது. அவள் ஃப்ரெண்டை நினச்சி கவலைப்படுறா பெண் புறா. he was never so late. I hope he is safe. அவன் இது வரைக்கும் லேட்டாக வந்ததே கிடையாது. அவன் பத்திரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹோப்னா வந்து நம்புறது. ஐ ஹோப் he is safe. சேஃப்னா பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். She whispered to herself. whisperedனா வந்துட்டு மெல்ல பேச்சு, மெதுவாக பேசுறது. சரிங்களா. ஸோ மெதுவாக அவளுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறா. நெக்ஸ்ட், the rain is heavy. Let me wait in this tree till it stops, thought the cock pigeon and perched on the tree. He did not know there was a bird catcher nearby. The bird catcher silently reached near the pigeon and climbed. He caught the pigeon. The pigeon tried to fly and fluttered in the vain. The cock pigeon was tensed and fainted. The hunter put the pigeon in his cage and started to walk home. I should be home before the rain increases.
he thought to himself. ஸோ அந்த ஆண் புறா வந்துட்டு மழை ரொம்ப பெய்யுது, அதனால இங்கே ஒரு மரத்தில் உட்காந்துட்டு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அந்த வழியாக வந்துட்டு ஒரு பேர்ட் கேச்சர் வேடன் வந்து இருக்கான். ஆனால் அந்த காக் பீஜன் வந்து அதை பார்க்கல. ஆனால் பேர்ட் கேச்சர் வேடன் வந்துட்டு அந்த புறாவை பார்த்துட்டு சைலண்ட்டாக அது கிட்ட போய் அதை வந்து பிடிச்சிட்டாரு. கிளாம்ட் அண்ட் he catched the pigeon. ஸோ பிடிச்சிட்டாரு. அண்ட் the pigeon tried to fly and flutter in the vane. அது வந்து பறக்க ட்ரை பண்ணுது. அண்ட் ஃப்ளட்டர்னா வந்து படபடன்னு அடிச்சுக்குது, அந்த விங்ஸை வச்சு அடிக்குது. ஆனால் அதால் வந்து போக முடியாது. வெயின்லாம் வந்துட்டு வீண், அது என்ன தான் பறந்து இந்த ஃப்ளட்டர் பண்ணாலும் அதால் அது எல்லா முயற்சியும் வந்து வீணாயிடுச்சு. The cock pigeon was tensed and fainted. அது ரொம்ப டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. The hunter put the pigeon in his cage. அவர் வந்து கூண்டு வச்சுருந்தார். கேஜ்னால் வந்துட்டு கூண்டு, சரிங்களா? அவர் வச்சுருந்த கூண்டில் அதை அடைச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. started to walk home. I should be home before the rain increases. மழை அதிகமாக வரத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. he thought to himself. தாட்னா வந்து நினைக்கிறது. It started to rain heavily. Just then the hen pigeon saw a bird catcher coming near the tree. In a cage he had the cock pigeon. It was unconscious. Fear grabbed the hen pigeon. Was it her friend? The bird catcher neared the tree. She had to hide, but she also wanted a closer look to see if it was her friend. She flew down to the lowest branch. Oh no, it is him. What shall I do now? I have to help my friend, worried the hen pigeon. The sky thundered and the bird catcher took cover under her tree. Looks like I have to wait till the rain stops, said the bird catcher. ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஹென் பீஜன் வந்துட்டு பேர்ட் கேச்சர் வரதை வந்து பார்க்குறா. அதாவது அவர் வந்து நடந்து வரும்போது எது வழியாக வராரு அப்படின்னா அந்த ஹென் பீஜன் இருக்க ட்ரீ வழியாக வந்து அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த கேஜ்குள்ளே வந்து ஒரு ஆண் புறா இருக்குது. அது வந்து அன்கான்ஷியஸ்னால் வந்து நினைவிழந்து இருக்குது. ஃபியர் கிராப்டு த ஹென் பீஜன். பெண் புறாக்கு வந்து பயம் வந்து பற்றி கொண்டது. கிராப்டுனா வந்து பற்றுறது, சரிங்களா? ஸோ ரொம்ப பயந்துட்டு அவள் வந்து யோசிக்கிறா, அது வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பேர்ட் கேச்சர் வேடன் வந்து ஹென் பீஜன் இருக்க மரத்துக்கு நேராக அதை நோக்கி வராரு. அதனால இவ வந்து ஒளிஞ்சிக்கணும், ஹென் பீஜன் வந்து ஒளிஞ்சிக்கணும். அட் த சேம் டைம் அந்த கேஜ்குள்ளே இருக்கிறது அவளோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கணும். அதுக்காக அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா she flew down to the lowest branch. மரத்துலேயே அடியில் இருக்க கிளைக்கு போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறா. அண்ட் she was upset to see that it was him. அவளால் அது வந்து ஏற்றுக்க முடியல. ஓ நோ, இட் வாஸ் ஹிம். வாட் ஷேல் ஐ டூ நவ்? இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அண்ட் ரொம்ப வந்து வருத்தப்படுறா. அவளோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹென் பீஜன் வந்து வருத்தப்படுது. ரொம்ப இடிக்குது. அண்ட் த பேர்ட் கேச்சர் டுக் கவர் அண்டர் த ட்ரீ. ஒரு ட்ரீக்கு கீழே, அதாவது ஹென் பீஜன் இருந்த ட்ரீக்கு கீழே போய் இந்த வேடனும் வந்து உட்கார்ந்துடுறாரு. லுக்ஸ் லைக் ஐ ஹாவ் டு வெயிட் டில் த ரெயின் ஸ்டாப், செட் த பேர்ட் கேச்சர். மழை நிற்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் வந்து நினைக்கிறாரு. சூன் இட் ஸ்டாப் ரெய்னிங். சீக்கிரமாகவே மழை வந்து நின்றுச்சு. த பேர்ட் கேச்சர் wanted to leave, but it was too dark and late in the night. I will camp here for the night and leave in the morning, he thought. It was wet and cold night and he wanted to start a fire to keep himself warm. He could not find any dry twigs. The pigeon in the cage woke up and tried to fly only for his wings to hit the cage. ஸோ மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் பேர்ட் கேச்சர் வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து ரொம்ப டார்க், ரொம்ப இருட்டிருச்சு, ரொம்பவும் வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இங்கேயே தங்கிட்டு நைட்டுக்கு காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கார். வெட்டுனா நனைஞ்சு போயிருக்காரு. அண்ட் கோல்டு நைட், ரொம்ப குளிர்து நைட்டில். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம வந்து ஃபயர் கேம்ப் வந்து பண்ணி அதில் வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கலாம், கதப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்விக்ஸ் வந்து தேடுறாரு. ட்விக்ஸ்னால் வந்துட்டு சிறு கிளைகள், சரிங்களா? ட்விக்ஸ்னால் என்ன? சிறு கிளைகள், காஞ்சி போன சிறு கிளைகள். அது போட்டால் தானே நம்மளால் நெருப்பு பற்ற வைக்க முடியும். அதுக்காக அது வந்து தேடுறாரு. த pigeon in the cage woke up. அப்போ வந்து அடப்பட்ட காக் பீஜன் வந்து எந்திரிச்சிட்டு பறக்கிறதுக்கு, அதாவது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட விங்ஸ் வந்து கேஜை தான் வந்து ஹிட் பண்ணுது. கேஜ்குள்ளேயே தான் பறக்கணும்னு ட்ரை பண்ணுது, அதால் முடியல. The hen pigeon started to cry. அந்த பெண் புறா வந்து அழ ஆரம்பிக்குது. Her friend said, "Do not feel sad, dear. We have a guest now. The man is shivering and hungry. He needs your help." The pigeon flew from the tree in search of dry twigs. She got 2 or 3 twigs at a time and made a big heap of dry twigs. She got flint stones for the bird catcher to start the fire. The bird catcher was surprised by the hen pigeon. He made fire. "You are my guest. I have no food to give you. I will jump into this fire so that you can eat me." The bird catcher was overwhelmed by the hospitality of the pigeon. He caught the hen pigeon and stopped her from jumping into the fire. "Oh, my kind bird, what do you want? I will help you in any way I can," said the bird catcher. "Please set my friend free. My life will be meaningless without him," replied the hen pigeon. ஸோ ஹென் பீஜன் வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து அதோட ஃப்ரெண்டு, அதாவது காக் பீஜன், ஆண் புறா சொல்லுது, "நீ வந்து கவலைப்படாத, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு கிடச்சிருக்காங்க." கெஸ்ட்னா யார்? இந்த வேடனை தான் வந்து கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப குளிருது. ஷிவரிங்னா வந்து நடுங்கிட்டு இருக்காரு, குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹங்க்ரி, அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. "ஹீ நீட்ஸ் யுவர் ஹெல்ப்." உன்னோட உதவி வந்து அவருக்கு இப்போ தேவை அப்படின்னு சொன்னோடனே இந்த ஹென் பீஜன், பெண் புறா வந்து பறந்து போயிட்டு ட்ரை ட்விக்ஸ் எடுத்துகிட்டு வர போகுது. அண்ட் ஷி காட் 2-3 ட்விக்ஸ், 2-3 கிளைகளை வந்து ஒரு டைம் 2-3 எடுத்துகிட்டு வந்து நிறைய ட்ரை ட்விக்ஸ் வந்து கொண்டு வந்துருச்சு. அதை கொண்டு வந்து ஷி மேட் அ பிக் ஹீப்னா வந்துட்டு குவியல். நிறைய கூச்சா தானே நம்மளால் இது நெருப்பு பற்ற வைக்க முடியும், அதுக்காக. ஷி காட் ஃப்ளண்ட் ஸ்டோன்ஸ், பற்ற வைக்கிறதுக்காக கல்களோ கொண்டு வந்துச்சு. ஃபார் த பேர்ட் கேச்சர் டு ஸ்டார்ட் த ஃபயர். அப்புறம் பேர்ட் கேச்சர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். இந்த புறா வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அப்புறம் அந்த புறா வந்து சொல்லுது, "நீங்கள் வந்து என்னோட கெஸ்ட்டு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஃபுட்டும் இல்லை, அதனால நானே இந்த ஃபயரில் வந்து குதிச்சிடுறேன், நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லி இந்த பெண் புறா சொல்லுது. அதுக்கு பேர்ட் கேச்சர் வந்துட்டு இவங்களோட உபசரிப்பை நினச்சி ரொம்பவே வியந்து போகிறாரு, ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. He caught the hen pigeon and stopped her from jumping into the fire. ஆனால் அது குதிக்க போகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து பிடிச்சிட்டாரு. "இல்லை, நீ குதிக்காத, நீ ரொம்ப கைண்ட் பேர்டாக இருக்க, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன வகையில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத நீ எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லி இந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெண் புறா ஹென் பீஜன் சொல்லுது, "ப்ளீஸ் செட் மை ஃப்ரெண்ட் ஃப்ரீ. என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஃப்ரீ பண்ணுங்க. மை லைஃப் வில் பி மீனிங்லெஸ்." மீனிங்லெஸ்னால் வந்து அர்த்தம் இல்லாததாக ஆகிடும், அவன் இல்லாமல் என்னோட லைஃப் வந்து அர்த்தம் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பீஜன் வந்து ரிப்ளை பண்ணுது. He opened the cage and set the pigeon free. "I was cruel and selfish. I will never trap any bird again," said the bird catcher. He stayed the night there. In the morning, the pigeon got him nuts, fruits, and seeds to eat. The bird catcher thanked the pigeon and walked away. ஸோ அவர் வந்து கேஜ் வந்து திறந்து விட்டுட்டாரு. திறந்தோடனே அந்த காக் பீஜன் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, விடுதலை அடைஞ்சிருச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, "நான் வந்து ரொம்ப க்ரூயலாக, ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன், எனக்குன்னு மட்டும் நான் யோசிச்சுட்டேன், ரொம்ப க்ரூயல்னால் வந்துட்டு ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு இருந்திருக்கேன். நான் வந்து இனிமேட்டு எந்த பேர்ட்ஸையும் வந்து பிடிக்க மாட்டேன், ட்ராப்னா பிடிக்கிறது, ஸோ நான் பிடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி பேர்ட் கேச்சர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அந்த நைட் வந்து அவர் அங்கேயே தங்கிடுறாரு. மார்னிங் ஆனதுக்கப்புறம் பீஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த
பேர்ட் கேச்சருக்கு வேடனுக்கு வந்துட்டு நட்ஸ் ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. த பேர்ட் கேச்சர் தேங்க்டு த பீஜன் அண்ட் வாக்ட் அவே. அவர் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நடந்து போயிடுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தான் கல்ச்சர், நம்மளோட மெயின் கல்ச்சர். மற்றவங்களும் உபசரிக்கணும். அவர் வந்துட்டு அந்த 2 பீஜன்ஸ் வந்து அவரை வந்து நல்லா உபசரித்ததுனால அவர் வந்துட்டு அந்த காக் பீஜனை வந்து விடுவிச்சிட்டாரு. அப்புறம் அவர் செஞ்ச தப்பையும் வந்து அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த ஹென் பீஜன் வந்து அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. அவர் வந்து ஒரு கெஸ்ட்டு, ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுன்னு நினச்சி அவருக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பீஜனையே வந்துட்டு சாப்பாடாக கொடுக்குற அளவுக்கு அது வந்து துணிஞ்சு வந்து செயல்பட்டுச்சு அந்த நேரத்தில். அப்படி பண்ணும்போது அதோட ஃப்ரெண்டையும் அது காப்பாற்றிடுச்சு. அதே மாதிரி வேடனுக்கு வந்துட்டு அவரோட தாட்டையும் மாற்றிடுச்சு. அதனால அந்த பீஜனோட செயல் வந்து ரொம்பவே வந்து வியக்கக்கூடியதாக இந்த ஸ்டோரியில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து த பீஜன் ஸ்டார்டட் டு வரி ஃபார் ஹர் ஃப்ரெண்ட். ட்ரூ. ஆமாம், அவங்க காக் பீஜனை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு ஹென் பீஜன். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. தே வுட் ரெஸ்ட் ஆன் த ட்ரீ. 2 பேரும் எங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா ட்ரீல தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. ட்ரூ. த பேர்ட் கேச்சர்ஸ் கிளாத்ஸ் வேர் ட்ரை. ஃபால்ஸ். அந்த கிளாத்ஸ் வந்து ட்ரை கிடையாது, ரொம்பவே வெட்டாக இருந்துச்சு, அவர் நனைஞ்சு தான் இருந்தார். த பீஜன் ஃப்ளூ அவே ஃபார் ட்ரை ட்விக்ஸ். ஆமாம், ஹென் பீஜன் வந்துட்டு பறந்து போச்சு. எதுக்காக அப்படின்னா அந்த கிளைகளை வந்து கொண்டு வரத்துக்காக பறந்து போச்சு. ட்ரூ. த பேர்ட் கேச்சர் லெட் த பீஜன் ஜம்ப் இன் டு த ஃபயர். ஃபால்ஸ். அவர் வந்து விடலை, அது குதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ ஃபால்ஸ். Next, fill in the blanks. The pigeon returned home when it started to dash. Rain. மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது வந்து வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. The bird catcher had a pigeon in his dash cage. கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. The bird catcher decided to sit under dash the tree. ஒரு ட்ரீ கடியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார். The hen pigeon got dry dash for the bird catcher. Twigs. கிளைகளை கொண்டு வரத்துக்காக கொண்டு வந்துச்சு. ஹென் பீஜன் வந்து சிறு கிளைகளை வந்து கொண்டு வந்துச்சு பேர்ட் கேச்சருக்காக. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். சென்டென்ஸ் இருக்கும், அது வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப். இது யார் சொன்னது? ஹென் பீஜியன். அவன் பத்திரமா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. Do not feel sad dear. இது யார் சொன்னது? காக் பீஜியன். ஹென் பீஜன் வந்து அதாவது பெண் புறா வந்து காக் பீஜன் அடைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு அழுகும் போது அப்போ வந்து காக் பீஜன் வந்து சொல்லும் do not feel sad dear. I will camp here for the night அப்படின்னு யார் டிசைட் பண்ணது? பேர்ட் கேச்சர். Oh no, what shall I do now? அந்த கேஜ்குள்ளே இருக்கிறது ஹென் பீஜன் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஷாக் ரியாக்ஷன் இது யார் கொடுத்தது அப்படின்னா ஹென் பீஜியன். ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ். இந்த சென்டென்ஸ் யார் சொன்னா அப்படின்னா பேர்ட் கேச்சர். அவர் தான் சொன்னார், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன், ரொம்ப க்ரூயல் மைண்டடோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் டிட் ஷி விஸ்பர். அவள் வந்து என்ன பேசினா, சைலண்ட்டாக பேசினான்னு சொன்னேன் இல்லையா ஹென் பீஜியன். ஷி விஸ்பர்ட் தட் ஹர் ஃப்ரெண்ட் இஸ் சேஃப். அவன் வந்து சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹென் பீஜன் வந்து விஸ்பர் பண்ணிச்சு. வேர் டிட் த பேர்ட் கேச்சர் சிட். எங்கே வந்து உட்கார்ந்தாரு? த பேர்ட் கேச்சர் சாட் அண்டர் த ட்ரீ. ஒரு மரத்துக்கடியில் அவர் உட்கார்ந்தார். வை டிட் த பேர்ட் கேச்சர் நீட் ஃபயர். எதுக்காக அவருக்கு வந்து ஃபயர் தேவைப்பட்டுச்சு? அவர் வந்து ரொம்ப வெட்டாகி ரொம்ப கோல்டு நைட்டாக இருந்துச்சு. ஸோ அவரை வார்ம் ஆக்கிறதுக்கு ஃபயர் வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு. த பேர்ட் கேச்சர் நீடட் fire to keep himself warm. Who is the guest? யார் வந்து கெஸ்ட்டு? ஃபாரஸ்ட்டில் ஆல்ரெடி அந்த பீஜன்ஸ்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ புதுசாக வந்த பேர்ட் கேச்சர் தான் வந்துட்டு கெஸ்ட். த பேர்ட் கேச்சர் இஸ் த கெஸ்ட். வாட் வில் யூ டூ இஃப் சம்ஒன் ensnares birds? ஸோ ensnares அப்படின்னா வந்துட்டு பிடிக்கிறது, கேட்ச் ஆர் ட்ராப். பறவைகளை வந்து பிடிச்சாங்க யாருன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
If someone ensnares birds, I will ask them to free the birds. யாராவது வந்து பறவைகளை பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். I will ask them to free the birds. ஸோ இதுதான் வந்து question and answer. ஸோ லெசன் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. சில்ட்ரன்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கோம் அண்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you children. Have a happy day.